வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன என்ன நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல காவேரி அந்த காவேரிங்கிறது சொல்லுவாங்க, காவேரி தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கடவுள் சக்தி கொண்டது தான். இவன் போய் என்ன பண்ணான், இடையில இந்த கருணாநிதி சும்மா அமைதி காத்த டைமில் 74 குறுக்கணையை கட்டிவிட்டான். கபினி ஹேமாவதி 4 அணையை கட்டுறவரை சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தார். அதை கட்டிட்டான். அப்போ ஜனங்க என்ன பண்ணாங்க, எல்லாருமே கர்நாடகாக்காரவங்கெல்லாம் ஒரே குஷி. காவேரியை தடுத்து விட்டோம், எல்லா தண்ணியும் நமக்குத்தான், தமிழ்நாட்டுக்கு போகாதுன்னாங்க. கடைசி என்ன பண்ணுச்சு, இயற்கை அடித்து மழையை கொட்டுச்சு. கடைசி இப்போ போனீங்கன்னா அவுத்து அப்படியே திறந்து விட்டான். என்னென்ன திறக்கலைன்னா கர்நாடகா காடி அவ்வளவு குறுக்கணெல்லாம் நிரம்புது. அப்படி தான் இவ்வளோ நாளாக வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது. இவ்வளோ நாளாக கடவுள் தான் காப்பாற்றினது. காவேரி ஆணையமும் காப்பாற்றலை, சுப்ரீம் கோர்ட்டும் காப்பாற்றலை, இவங்க யாரும் அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டை காப்பாற்றலை. அங்கே வந்துக்கிட்டு அடிக்கிற வெள்ளத்தில், அடிக்கிற மழையில் எல்லா அணையும் முழுசாயிடுச்சு, நிறைந்து விட்டது அப்பெல்லாம். அதனால திறந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கர்நாடகா மக்கள்கிட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கக்கூடாது, அவங்க எப்படி செத்தாலும் பரவாயில்ல, காவிரியிலேருந்து வர்ற தண்ணி முழுசையும் நம்ம தான் அனுபவிக்கணும். இந்த கீழ்த்தரமான எண்ணம் வேறு மக்கள்கிட்ட இல்லை. ஆந்திராவிலெல்லாம் கிருஷ்ணா நதியில் நமக்கு தண்ணிக்காக கொடுத்தாங்க 15 டிஎம்சி. எம்ஜிஆர் இருக்கும்போது பங்கு போட்டுக்கிட்டாங்க. அதனால் அங்கே மட்டும்தான் இது. முன்னாடி வாட்டர் நாகராஜ் அப்படின்னு ஒரு இருப்பார், கர்நாடகமே போச்சுட்டு. காவிரியில் தண்ணீர் திறந்து விட்டால் சண்டைக்கு வருவார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 13ஆம் அங்கே பந்து வச்சுருக்கான், தண்ணீர் திறந்து விடக்கூடாதுன்னு பந்து. டி.கே. சிவகுமார் முதல்ல என்னமோ மாதிரி பேசினார். ஆனால் இப்போ இந்த ஐஎன்டி அலைன்ஸ் விட்டு ஸ்டாலினை விட்டு வெளியில் வந்தோடனே நல்ல மனுஷன் ஆகிட்டார். அவர் இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு அடித்த மழை கொட்டிடுச்சு. முதல்ல சொன்னார், உங்களை ஹெலிகாப்டரில் விஜயை நீங்கள் வாங்க, உங்களை ஹெலிகாப்டரில் சுற்றி காமிக்கலாம், எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு திறந்து விடுறதுக்கு தண்ணி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கன்னாரு. விஜய் 3ஆம் போகிறதா இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தா மழை கொட்டிடுச்சிங்க. கர்நாடகாவில் இது பூரா நிரம்பிக்கிட்டு வருது டேமெல்லாம். டி.கே. சிவகுமாரி சொல்லிட்டார், திறந்து விடுப்பான்ட்டார். 3500 கனஅடி நீர் திறக்க ஆரம்பிச்சிட்டான். காவேரி நதிநீர் ஆணையம் சொன்னது அதுதான். 3500 கனஅடி நீர் திற 15 நாளைக்கு விடுனா. அதுவும் நிறைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண முடியும், கொடுத்துட்டாங்க. இப்போ தண்ணி வந்துடுச்சு. இப்போ மூஞ்சி இந்த ஸ்டாலின்லாம் எங்கே கொண்டு வச்சுக்குவீங்க, இந்த எதிர்கட்சியெல்லாம் எங்கேயா கொண்டு வச்சுக்குவீங்க, வெக்கமாக இல்லை? என்னமோ தலைக்கும் வானத்துக்கும் குதிச்சிங்களே, வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்களே இது பண்ணிட்டு. இப்போ என்னென்னா பாருங்கள், கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கான். இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல்வாதிகளை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. நாட்டை பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி கவலை இல்லை, நம்ம பேர் வாங்கணும். எடப்பாடி என்ன சொல்கிறாரு, கும்பகர்ணன் போல் விஜய் தூங்கி கொண்டிருக்கிறார், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு பாருங்க, விஜய் தனிமைப்படுத்தி விட்டார், அவர் பெரிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேணும். நான் கேட்குறேன்ப்பா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம், இந்த அனைத்து கட்சியில் போனால் அறிவாளிங்க இருக்கீங்களா, பிஹெச்டி படித்தவங்க இருக்கீங்களா? எங்களுக்கு தெரியல காவேரி விஷயம், உங்களுக்கெல்லாம் தெரியுமா? சாதாரண மனுஷன் காவேரியை பத்திரிக்கை படிக்கிற நான் எங்களுக்குன்னு எனக்கு சொல்லலை, மக்களுக்கு சொல்கிறேன். மக்களாகிய எங்களுக்கு தெரிஞ்ச காவேரியை பற்றின விஷயம் அரசியல்வாதி எவனுக்காச்சும் தெரியுமா? அனைத்து கட்சி அரசியல்வாதி எல்லாம் படிக்காத கேஸு, 4ஆம் கிளாஸ் பாய்வையில் கேஸு, 5ஆம் எல்லாம் டிகிரிமா ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டான். நீ என்னத்தை பெருசாக அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்ல போகிற? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவாங்க காவேரிக்கு. எதுக்காகன்னா ஒருத்தன் கத்துறது அடக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வச்சுருவாங்க. அங்கே போய் என்னத்தை பேசுவான், 2 பிஸ்கட்டும் டீயும் குடிச்சிட்டு வந்துடுவான். ஒரு வேலைக்கும் ஒன்றும் தெரியாது காவேரியை பற்றி. இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிடி சோவான்னு சொல்லிட்டார், அப்பா அணை நிறைஞ்சிச்சு, திறந்து விடணும், வேறு இல்லை. இப்போவும் அதை இது பிரச்சனையை ஆக்கிக்கிட்டு அணையத்தான் திறந்து விட போகிறேன், என்ன மூடிட்டு போங்கப்பா. ஒவ்வொருத்தரும் போராட்டம். பிரேமலதா
அவங்க அந்த தம்பியை கூட்டிகிட்டு அது ஒரு 50 ஒரு 100 பேருன்னு அவன் 200 பேர் தேமுதிக ரூபாயை கொடுத்துட்டு தேமுதிகக்காரன்னு மெகதூதனை கட்டக்கூடாது. அது முதல்ல ஒரு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் சொல்லிட்டா மேகதூது கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. சொல்லி 2-3 நாள் ஆச்சு. ஆனால் மேகதூதனை கட்டக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் இன்னைக்கு. அப்போ பாருங்கள் அரசியல்வாதி எப்படி இருக்கான். அவன் தான் சொல்லிட்டான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மேகதூதனை காவேரி நதிநீர் ஆணையம் அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது சொல்லிட்டான். அதைத்தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி கட்டினாலே இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போவோம். இதை அரசியலாக்கிறதுக்கு உங்களுக்கு என்னையா வேலை? எவனுக்கு ஏன் காவேரியை பற்றி என்ன விஷயம் தெரியும் சொல்லுங்கள். இதுதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல்வாதிகளாக இருக்காரு. அதில் ஸ்டாலின் எடப்பாடிலாம் தலைமை அரசியல் பெரிய கட்சியை சேர்ந்தவங்க. அவங்களே சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. 2 பேருக்கும் ஒன்றும் தெரியாது. காவேரியை பற்றியும் தெரியாது, காவேரி நதிநீர் ஆணையம்னா என்னன்னு தெரியாது. இப்போ சுப்ரீம் பேருங்க ஒன்றுமே செய்யலாங்க. நாங்கள் விஜய் 3ஆம் தேதி போகிறேன்ட்டார். டிகே சிவகுமாரை போய் பார்க்க போகிறேங்கிறாரு. இப்போ அங்கே சொல்லிட்டாங்க அவசியம்னா நாங்கள் தண்ணீர் திறந்து விடுறோன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு உச்சநீதிமன்றத்துக்கு இதை கொண்டு போவோம். காவேரி நதிநீர் ஆணையம் சொன்னதை நிறைவேற்றணும், உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம். அப்போ இது சரியான முறையா இல்லையா? நான் விஜய் வேண்டியவர் அவர் வேண்டியவருக்காக சொல்லலை. நடந்த உண்மையை புரிஞ்சுக்கணும்ல. எதிர்கட்சின்னா இதுதான் வேலையா உங்களுக்கு? எதிர்கட்சினா ஏன் கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுங்க, தெரிஞ்சு பேசுங்க, புரிஞ்சு பேசுங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது அந்த இதிலேயே எதுக்கெடுத்தாலும் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குற்றம், காண்பட்டாலும் குற்றம்னு. வேண்டாத பொண்டாட்டி விஜய். ஏன்னா மக்கள் ஆதரவில் அவளை ஜெயிச்சாச்சு. இவன் இது கொச்சி வச்சு 50 வருஷம் 60 வருஷம் நடத்தினவெல்லாம் மண்ணை கவிட்டான். அவனுக்கு பொறுக்க முடியலை. வாங்கிக்கிட்டே இருந்தமாடா கமிஷனு. ஒரு நாளைக்கு 5000 கோடி 10,000 கோடி. இப்போ நின்று போச்சேன்னு வைகோ கரெக்டாக சொல்லியிருக்காரு ஒரு வீடியோவில். ஸ்டாலினுக்கு அதுதான் கோடிக்கணக்கில் போச்சேன்னு இதிலே போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆக அதனால தான் இப்படி ஒரு இது. நான் என்ன சொல்கிறேன்னா, உணவுத்துறை அவங்க என்ன பண்ணுறாங்க, விவசாய பட்ஜெட்டு தனியாக போடுறாங்க. அந்த உணவு அமைச்சர் என்ன பண்ணுறாரு, விவசாய பட்ஜெட்டில் பெருமாள் கோயிலில் போய் வைக்கிறாரு. அதுக்கு ஒரே குதிக்கிறான் இது இந்த கம்யூனிஸ்ட்கார பசங்க. இந்த வெங்கடேசன் ஒரு கம்யூனிஸ்ட்கார ஆள். என்ன மண்டையில் மூளை இருக்க அவங்களுக்கு என்ன? ஏதோ சாமியில் போய் வச்சுட்டு கும்பிட்டுட்டு ஒரு நம்பிக்கையாக கும்பிட்டுட்டு வரான். அது எப்படி? அரசாங்க ஆவணத்தை நீங்கள் கோயில்களில் வைப்பது இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதம். அரசியல் சட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? படிச்சிருக்கீங்களா முதல்ல எல்லா அரசியல் சட்டத்தை? அரசியல் சட்டத்தில் எல்லாத்தையும் செக்யூலர்னு ஒரு ஜென்ரலாக ஒரு வார்த்தை வந்துட்டு அது அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக? எல்லாம் ஒரு எம்பி எல்லாம் படித்தாளுங்க. அன்றைக்கி ஜெயலலிதா சங்கராச்சாரிய கொலை நடந்ததை, சங்கராச்சாரிய இந்த கொலை கேஸு நடந்ததை, அந்த கேஸு வழக்கு சார்ஜ் ஷீட்டை காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலில் போய் வச்சாங்க. அது எவ்வளோ தப்பு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்தவர் வைணவர், கொலை குற்றம் சாட்டப்பட்டது சைவர்கள் மேலே. அந்த நீங்கள் போய் சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கையை ஒரு எஸ்பி அப்போ இருந்த அந்த எஸ்பி அப்புறம் அவர் இறந்து போயிட்டார். அந்த எஸ்பி கொண்டு போய் அந்த கோயிலில் வைக்கிறாங்க. அப்போல்லாம் மூடிக்கிட்டு இருந்தீங்களே, இந்த வெங்கடேசன்லாம் வாயை திறந்தீங்களா? அப்போல்லாம் எங்கேயா இருந்தீங்க? என்ன படித்தீங்களா? அறிவு இருக்குது. அப்போ ஏதாச்சும் எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்களா? குற்றப்பத்திரிக்கையே பெருமாள் கோயில் வச்சு கும்பிட்டாரு காஞ்சிபுரத்தில். உடனே அது பெரிய இதுன்னா போய் உட்கார்ந்து இந்த இது பக்கம் கம்யூனிஸ்ட் விட்டு விலகி தீக்கால போய் சேருங்க. ஏதோ ஒரு கிறிஸ்தவ கோயிலோ இல்லை ஒரு முஸ்லீம் கோயிலோ இந்து கோயிலோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வைக்கிறது. அதை போய் வச்சு அதுக்கு பெரிய பெருமாறி நாட்டில் நடக்கிற அயோக்கியத்தனத்தை புண்ண விட்டுறாங்க. சும்மா இது மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் அதை பெருசுப்படுத்தி இப்படி கேவலமான அரசியல்வாதிகளாக தமிழ்நாட்டில் மாட்டினீங்க இல்லையா? உங்களெல்லாம் திட்டிக்கிட்டே தான் இருக்கான். திட்டினா தான் சரியாகும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதல் கருத்து. அடுத்தது டாஸ்மாக் முறைகேடு. அந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜி போய் 1 கோடி ரூபா செலவு பண்ணி கோடி வக்கீலை பிடிச்சி சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கிட்டாரு முன்ஜாமீன். செந்தில் பாலாஜியை கைது பண்ணாமல் விசாரிக்கிட்டான் சுப்ரீம் கோர்ட்டு. அவன் கைது பண்ணவே விட மாட்டான் சுப்ரீம் கோர்ட்டு.
நீ என்ன 100 கோடி அடி 1000 கோடி அடி, நீ 1000 கோடி அடிச்சிட்டான் சார் நான் பிடிக்கணுன்னா கைது பண்ணாதம்மா. அது மாதிரி தான் பண்ணுவான் அவன். அவன் ஊழலுக்கு ஆதரவானவன், அவன் மக்களுக்கு எதிரானவன். சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு தெரியும். என்னடா சுப்ரீம் கோர்ட்டை ஊழலுக்கு ஆதரவானவன் இல்லைன்னா விடுவானா? 100 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, விட்டுட்டு போக வேண்டியதையோ. 100 கோடி ஊழல் வந்திருக்கு, நீ நல்லவனா? நீ ரூபாயை கொடுத்துக்கிட்டு வேலை வாங்கி தர நீ ஏமாத்தின. அந்த கேஸில் பெயிலில் இருக்க. ஈடி சட்டவிரோத பரிமாற்றம் பணம் பரிமாற்றம்னு ஒன்று பிடிச்சாங்க. உன் மேலே கொஞ்சம் வழக்காக வருது அப்படின்னு கேட்க வேணாமா? கேட்க மாட்டான். ஏன்னா பெயிலு கேட்குற ஆள் யார்? வக்கீல். இதை பார்த்து தானே கொடுக்குறது. இப்படிப்பட்ட ஜட்ஜுங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். நாட்டில் ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் இது இருக்குது, பொறுப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கார்த்திக்கு சுரேஷ்னு சொல்லி அந்த டாஸ்மாக் கேஸில் 7 பேரை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதில் செந்தில் பாலாஜிக்கு வேண்டிய கார்த்திக்கு சுரேஷையும் கைது பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பெயில் இல்லைல்ல. செந்தில் பாலாஜி போய் வாங்கினவர் கூட்டாளிகளுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கணும். தனக்கு மட்டும் வாங்கி கொண்டார். கூட்டாளிகளை இவங்க போய் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இப்போ கூட்டாளிகளை பிடிச்சி உள்ளே போட்டு இப்போ என்ன கேட்பாங்க, அவங்கள நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு விசாரித்தா எல்லா கதையும் வரப்போகுது. டாஸ்மாகில் இது பண்ணது யார் அப்படின்னு. எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது நான் நாட்டு மக்களுக்கு பண்ணுறது. அதெல்லாம் விட்டுட்டு என்னையை பழி வாங்கும் நோக்கம் அந்த நாட்டு வைக்கல் ஒரு ஆள் இருந்தாலும் சொல்லிகிட்டு இருக்காரு. யார்? உங்கள் ஆர்எஸ் பாரதியா? ஏயா வெப்பம் பழி வாங்க, இவங்க பண்ணுறது பூரா ஊழலை போய் பிடிச்சா பழி வாங்குதல்ங்கிறாங்க. எல்லாம் யோக்கியனா வச்சுருக்கீங்க, எல்லாம் அயோக்கியம் தானே. நீ பிடிக்கிற எவனாச்சும் யோக்கியம் இருக்கானாயா? அதே மாதிரி செந்தில் பாலாஜி சொல்கிறாரு, நல்ல வழி எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இதை கொள்ளக்கூடாது. நீ ஊழல் பண்ணால் பிடிக்க தான் செய்வான். 1 லட்சம் 2 லட்சமாப்பா, 1 கோடி 2 கோடியாப்பா, 100 கோடி 100 கோடி ஊழல் பண்ணுவேன். நீ மற்றதை செய்யணும், இதை கண்டுக்கக்கூடாதா? பிடிச்சி உள்ளே போடக்கூடாதா? அதுதானே. அதனால் இப்போ 2 பேரை பிடிச்சிருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட்டாராம் செந்தில் பாலாஜி. என்னை எப்படி மாட்ட விட்டார் ஸ்டாலின்னு. அவரால் ஒன்றும் பண்ண முடியலையே. வாழ்நாள் முழுவதும் நான் ஜெயிலில் இருந்த இருக்கேன் அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் செஞ்ச பாவம் கொஞ்சம் நெஞ்சமா அப்படியே அது சொல்கிற செந்தில் பாலாஜி வசனம் பேசுகிறார். எஃப்ஐஆரில் இல்லை, அவங்க பேர் இல்லாதவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க. அதான் சொன்னேன், எஃப்ஐஆரில் பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அக்யூஸ்டு ஒருத்தன் கன்ஃபெஷன் இன்னொருத்த 10 பேரை கொடுத்தா அந்த 10 பேரும் போய் கைது பண்ணிடலாம். எஃப்ஐஆரில் 10 பேர் இருக்காது. அது பல தடவை சொல்லிட்டோம். அதனால் செந்தில் பாலாஜி நண்பர்கள் 2 பேர் மாட்டிட்டாங்க. நண்பர்கள் மாட்டினோடனே இன்றைக்கி ஒழுங்காக போய் கையெழுத்து போட்டார். அந்த இது ஆட்சியை கவிழ்க்கும் விஷயத்தில் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டார். நீ வாழ்நாள் பூரா கேஸை நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கேஸு, பெயிலு, ஆன்டிசிபேட்டட் பெயில் எவ்வளோ இது பண்ணுவீங்க? ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாதையா? ஸ்டாலின் உங்களை என்ன காப்பாற்றி கிழிச்சுடுவாரா? ஒன்றும் தெரியாது அவருக்கு. அவருக்கு தலையும் தெரியாது, காலும் தெரியாது, ஐபிசினா என்னன்னு தெரியாது, சிஆர்பிசினா என்னன்னு தெரியாது. அவரை போய் நம்பிக்கிட்டு இவ்வளோ பெரிய ஊழலை பண்ணிக்கிட்டு அப்போ சும்மா மொத்தம் இருப்பானா? அதனால் 100 கோடி விஷயத்தில் இப்போ இந்த கார்த்திகன் ரமேஷை பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க. அங்கேருந்து நிறைய விஷயம் செந்தில் பாலாஜியை பற்றி வரும். அக்யூஸ்டு கன்ஃபெஷனை வச்சு அதுக்கப்புறம் அவங்க பிடிக்கிறதில்ல. விஜய்க்கு சொல்கிறேன், செந்தில் பாலாஜியை விடவே விடாதீங்க. அந்த 42 பேர் செத்ததுக்கு காரணமே இந்த ஆள் தான். அதை காரணம் இவர் தான் சொன்னதுக்கு தான் என்னையே பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொந்த பணத்தை உங்களுக்கு உங்கள் வக்கீலுங்கிறது எல்லாம் என்கிட்ட எனக்கு எதிராக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க செய்தது நியாயம்னு உங்கள் அரசாங்க வக்கீலுங்க கோர்ட்டில் சொல்கிறாங்க. என்னத்தை பண்ணுறது? நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நான் போராடினாலும் பரவாயில்ல, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யும். இவங்களை பார்த்து இன்னுமே ஒருத்தன் ஊழல் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட இதுக்கு நீங்கள் டாஸ்மாகை கொண்டு போகணும். செந்தில் பாலாஜி டாஸ்மாகில் செய்த அத்தனை ஊழலையும் நீங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய இது வேண்டுகோள். அதை இதுவரை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இனிமேலும் கரெக்டாக செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்த இந்த இது பாருங்கள், என்னத்தை சொல்கிறது, ஸ்டாலின் குளத்தூரில் தோற்று போயிட்டார். குளத்தூர் என்னையா தமிழ்நாடு பூரா மண்ணக்க வீட்டீங்க, 59 சீட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. தமிழ்நாடு பூரா என்னமோ இவங்களுக்கு செல்வாக்கு கொடி கட்டி பறந்ததாகும்.
இவரை குளத்தூரில் போய் தோற்று போனது அதில் ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்குங்கிற மாதிரியும் 14 எனக்கு ஒரு வக்கீல் பேசுகிறாரு. இருந்தாலும் எப்படி வக்கீலானாலும் தெரியல. நானும் வக்கீல் தான். எப்படியா படித்து பாஸ் பண்ணி என்ன இருக்கிறவங்க ஒன்று ஒரு வக்கீல். அவர் இந்த பெரிய தில்லுமுள்ளு நடந்திருக்காங்க குளத்தூரில். ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் தில்லுமுள்ளு பண்ணாமல் இருந்தீங்கன்னா 40,000 50,000 ஓட்டு தோற்றுருப்பார் ஸ்டாலின். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை அல்லது சரியாக பாதுகாக்கப்படாததினால் இந்த தேர்தல் முறையான தேர்தல் இல்லை என்பதை எங்களால் அறிவியல் பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் தெரிந்து கொள்ள முடிந்தது. தில்லுமுள்ளு பண்ணாங்களா? அதான் 1,00,000 ஓட்டு அங்கே போலி வாக்காளர்களை எடுத்த உடனே தெரிஞ்சு போச்சே நீங்கள் தோற்பது உறுதின்னு. அதில் 14 அதில் 3 மேலே சந்தேகம் இருக்கான். என்ன சந்தேகமா? சீல் வச்சாங்களாம். அந்த சீலை பிரிக்க முடியல. அந்த வக்கீலுக்கு சொல்கிறேன், நீ ஒரு வக்கீல் தான், நான் எலெக்ஷன் டியூட்டி பார்த்து பல எலெக்ஷன்களை டியூட்டி எல்லாம் பார்த்தாள். எலெக்ஷன் டியூட்டி எப்படி நடக்கும், அதிகாரிகள் என்ன பண்ணுவான்னு கண்ணால் பார்த்தாள். எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன், அந்த ஆஃபீஸர் சீல் வைப்பான். சில பேர் சீல் வைக்காமல் விட்டுருவான். 2 இதில் சீல் வைக்காமல் இருக்கான். அதில் ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கான். என்ன தில்லுமுள்ளு நடந்திருக்கு? இப்போ ஸ்டாலின் ஜெயிச்சாருன்னு அறிவிக்கணுமா? அதாவது தோற்று போனாராம். நம்மளெல்லாம் முட்டாள்கள் இவங்க வந்துக்கிட்டு அதில் ஊழல் நடந்திருக்கு, இதில் இது நடந்திருக்கு, தில்லுமுள்ளு. இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க. நீதிமன்றம் கொண்டு போங்களேன். எல்லாம் கோடி விளையாடுது நீதிமன்றத்தில், கொண்டு போங்க. இங்கே உயர் நீதிமன்றத்தில் கரெக்டாக கொடுக்குறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் கோடியை வச்சுக்கிட்டு கோடி வைக்கல வச்சுட்டு கொண்டு வராங்க. நீங்கள் பார்ப்போமே, உச்ச நீதிமன்றத்தை வச்சுட்டு எவ்வளோ நாளைக்கு அரசியல் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அதனால் போங்க, எங்கே வேணாலும். ஸ்டாலின் 3 இதுதான். 3 இது எவ்வளோ இருக்கும்? 1800 வாக்கு இருக்கும் அந்த 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 3 பூத்தில். ஒரு பூத்துக்கு 500 வாக்கு, ஒரு போட்டுக்கு 600 700 தான் கணக்கு. நான் இதெல்லாம் பார்த்தேன். சீல் வைக்கிறதெல்லாம் ஒரு இதா? அது ஹியூமன் எரர்ன்ட்டார் அவர், கார்பரேஷன் கமிஷனர். அதை வச்சுக்கிட்டு இது நாங்கள் எலெக்ஷன் இதை போனோம். காவேரி இதுக்கு இவங்க போய் கேசப்பட்டுருக்கான். என்னென்னா, தண்ணீரை திறந்து விட வேண்டும். இன்றைக்கி திறந்து விட்டான். உடனே இன்றைக்கி திறந்து விட்டோன்னே ஒரு கேஸை கொண்டு போட்டாங்க. நான் தான் கேஸ் போட்டேன்னு சொல்கிறதுக்கு. யாரும் ஏமாந்துடாதீங்க. இவங்க கேஸும் போடுறது திறந்து விட்டோன்னே போய் கேஸை போடுறான். இப்படியே இது பண்ணுறான். இவங்க எல்லாம் இப்போ எல்லாம் திமுக எம்எல்ஏவில் இதில் பேசுகிறாங்க, வீடியோ காலில். யார் பேசுனா? நம்ம உதயநிதி. அது ஓரளவுக்கு லாய்க்கு கிடையாது. உதயநிதி பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, மக்கள்கிட்டயே நம்ம செல்வாக்கு கொடுக்கணும். மக்கள் தான் காரி துப்புறானே. நீங்கள் பண்ணணும் ஊழலை அவ்வளவு எதுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவ்வளவு காரி துப்புறான். அந்த மக்களிடம் கொண்டு போகணும். எண்ணத்தை கொண்டு போய் எண்ணத்தை கிழிப்பீங்க. இனி கனவுக்கு நீங்கள் முதலமைச்சராக கடைசியில் மறந்துடுங்க. திமுகங்கிற கட்சியை கலைச்சிட்டு போயிடுங்கய்யா. அதுதான் நடக்க போகுது. அதனால் குளத்தூரில் ஒழுங்காக தோற்றுட்டீங்க. இப்போ திசை குளத்தூரில் அது சரியாக சீல் வைக்கலை, இது வைக்கலைன்னு திருப்பி இடைத்தேர்தல் வருதுன்னு நீங்கள் டெபாசிட்டு காலி ஆகிங்க. அவங்க ஸ்டாலினுக்கு குளத்தூர் நீ எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் டெபாசிட்டு காலியாகும். உங்கள் சார் இது எல்லாம் போச்சு. போலி வாக்கு, கள்ள ஓட்டு போடுறது, ஆள் மாறாட்டம் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சது. அவன் கிளீனாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீ எங்கே தில்லுமுள்ளு பண்ணுறேன்னா அங்கே அடித்தான். அதனால் அந்த ஒன்று இன்னும் குளத்தூர் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே, குளத்தூரில் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இன்னும் 3 இது இருக்குது. அதுலேயும் சொல்லிட்டாங்க ஊரில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த அதுக்கு சீல் வைக்கலை, அந்த சீல் சரியாக வைக்கலையாம். அந்த சீல் சரியாக வைக்காதில்ல இவங்க ஏதோ பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இதை கிளப்பி நம்மளையெல்லாம் முட்டாளாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நீங்கள் ஒரு இது எதையும் பற்றி இதில் ஸ்டாலின் தோல்வி அடைந்தது தான். இல்லை குளத்தூரில் வைக்க போகிறேன்னு நீ கேச போடுற, சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறான்னு வைக்கிங்க. தேர்தல் வைக்கட்டும். பெரிய செல்வாக்கு கொடி கட்டி பறக்குது அவங்களுக்கு, டெபாசிட்டு கிடைக்காது உங்களுக்கு அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு நமது அடுத்த கட்ட கருத்து. அப்புறம் இந்த 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 அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த ஆளெல்லாம் ஒரு மந்திரியாக வச்சது இந்த நாட்டோட கேவலம். அதெல்லாம் முதலே சொல்லியிருந்தேன். பேசுகிற பேச்ச பாருங்கள். ஒருத்தன் காலை உடிப்பேன் கையை உடிப்பேங்கிறாலும் இது எம்எல்ஏ. இந்த ஆள் பேசுகிற பேசிட்டு இன்றைக்கி சொல்கிறாரு, என்னை பற்றியும் ஸ்டாலின் அவர்களை பற்றியும் தவறாக பேசுகிறார் நிர்மல்குமார். நீ மட்டும் ஊரில் இருக்கிறவனா தவறாக பேசுவேன், ஒன்றையை இன்னொருத்தர் தவறாக பேசக்கூடாதா? தவறாக பேசுகிறார் அப்படிங்கிறாங்க.
அதனால் அவரை அடக்கி வைக்க முதல்ல உன்னை அடக்கணுமையோ, உன்னை உதச்சி கை காலை உடைச்சி ஜெயிலில் போடணும். நீ பேசுகிற பேச்சா பேசுகிறீங்க, அவளும் பேசுது. எம்ஜிஆர் மாதிரி வருமா? எம்ஜிஆர் அள்ளி கொடுத்தார். விஜய் அள்ளி கொடுத்தாரா? அவர் சம்பாதித்தை கொடுத்தாரா? கொடுப்பாரு, இன்னமே கொடுப்பாரு. எம்ஜிஆருக்கு பிள்ளை ஊட்டி இல்லை, வாரிசுகள் இல்லை, அதனால் நாட்டு மக்களுக்கும் கொடுத்தாரு. இவருக்கு வாரிசு இருக்குது, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இருக்குது, அவங்களும் விட மாட்டாங்க, அவங்களுக்கும் கொடுப்பாரு. மக்களுக்கு நல்லது செய்கிறாருன்னு சொல்கிறார். லஞ்சம் வாங்காத, மக்கள் பணத்தை நான் தொடமாட்டேன், என்னுடைய மந்திரியும் தொடமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் கட்சியில் மக்கள் பணத்தை தொடமாட்டேன்னு சொல்கிற ஒரு யோகியனை காமிங்க. நீங்கள் ஒரு யோகியனை காமியா? நீ எல்லா பயிலும் அயோக்கிய. நாட்டு மக்களுக்கு எம்ஜிஆர் எழுதி வச்சாரு. உன் கருணாநிதி தன்னுடைய சொத்தை என்ன பண்ணார்? ஆஸ்பத்திரி கட்ட போகிறேன்னாரு. இன்றைக்கி வர ஆஸ்பத்திரி கட்டினாரா கோபாலபுரத்தை? யாரை ஏமாத்துறீங்க ஊரை? 10 ரூபாயை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு புத்தகம் வெளியிட்டு விழான்னு போய் அங்கே வந்து புஸ்தகமே 250 ரூபா, 10 ரூபா 250 ரூபாய் புத்தகத்தை 10 ரூபாய் கொடுத்து வாங்கிய பெருந்தகையா அவன் கருணாநிதி எப்படி புத்தகத்துக்கு போயிட்டு 10 ரூபா கொடுத்தாரு? இவ்வளோ பெரிய மகா கஞ்சன். உங்கள் ஸ்டாலின் அள்ளி கொடுத்தாரு சொத்தை மக்களுக்கு. ஒரு ஸ்டாலின் வந்து இப்போ தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து வந்த தொகை, அவருக்கு சம்பாத்தியமே கிடையாது, எல்லாம் ஊழல் படம். ஒரு பைசா யாருக்கும் கொடுத்ததா வரலாறு இருக்கா? இல்லை உங்கள் உதயநிதி ஸ்டாலின் ரெஜெண்ட் வச்சுருக்காரு, யாருக்காவது சினிமா நடிகைக்கு வேணுன்னா பணம் கொடுத்துருக்கலாம், வேறு யாருக்குமே பணத்தை கொடுத்ததில்லை. அதனால் உங்கள் இதுலேயே வந்து யோகியம் ஒரே ஆளு எம்ஜிஆர் தான் இருந்தார். அவர் வச்சு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அதனால் அதுக்கப்புறம் செத்ததுக்கப்புறம் ஒரு தடவை 2 தடவைன்னு வந்து நாட்டை குட்டிச்சவராக்குனீங்க. இவரை போன்ற இவர் உங்களை மந்திரியா? மந்திரியும் அயோக்கியர்களாக வச்சுட்டு இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி வச்சுட்டு விஜய்க்கு சொன்னேன், அனிதா ராதாகிருஷ்ணனை வழக்கம் வரிசையாக போடுங்க. அவர் மேலே ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தூத்துக்குடியில் இருக்குது கோர்ட்டில், அதுலேயும் பிடிங்க. அதில் ஈடி தன்னையும் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும், எனக்கு நிறைய விஷயம் தெரியுங்கிறான். ஈடிட்ட போய் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சம்மந்தமான டீட்டெயிலாக வாங்க, எஃப்ஐஆர் புதுசாக போடுங்க. பிடிச்சி உள்ளது இல்லைங்க, 4-5 எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டே இருக்கலாம். எஃப்ஐஆர் போலீஸ்கான ஒரு எஃப்ஐஆர் 2 எஃப்ஐஆர் செந்தில் பாலாஜி மேலே எத்தனை எஃப்ஐஆர் போடணும் சொல்லுங்கள், எப்படி போடணுன்னு சொல்கிறேன் நான். அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி உள்ளே போடுங்க, கேஸாக பண்ணுங்கள். அப்போ தான் இவன் திருந்துவாங்க. நீங்கள் திருந்தாமல் உங்களை வந்து வழக்கு போடாமல் விட்டீங்கன்னா திரும்ப வந்து ஆட்சிக்கு வந்து மறுபடியும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கான். அப்படிங்கிறத அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நான் பதிலாக கொடுக்க விரும்புகிறேன். இதுக்கிடையில் பிஜேபி இந்த நயினார் நாகேந்திரன் அந்த ஆளை போயிட்டு நீங்கள் மந்திரியாக போய் யார் நீங்கள் தலைவராக போட்டீங்க? எங்களுக்கு எதிரி இனிமேல் தாவாகித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா திமுக ஒன்றும் இல்லாமல் போச்சு சொல்கிறாரு. ஆனால் அதிமுக ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்கள் கட்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு, அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிற. பிஜேபி தலைமை மேலே உங்களுக்கு செல்வாக்கு கொடிகட்டி பறக்குதா தமிழ்நாட்டில்? இந்தியாவில் கொடிகட்டி பறக்குது, அதுவும் கொடிகட்டி பறக்கலை. பிரைம் மினிஸ்டர் ஆனார் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரை கையில் வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துகிறீங்க. இன்னமும் உங்களுக்கு கொடிகட்டி பறக்கிற மாதிரி எங்களுக்கு எதிரின்னு நீங்கள் முதல்ல எதிரிக்கு தகுதி உள்ளவர்களா? பாஜக தமிழ்நாட்டில் இல்லையே. 1000 கோஷ்டி, அங்கே ஒரு இந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கோஷ்டி, அங்கே கூப்பிடுங்க அந்த மினிஸ்டர் சவுந்தரராஜனை. உங்கள் பேட்டி கொடுக்கும்போது வானதி சீனிவாசன் கூட இருந்துக்கிட்டே குழி பறிப்பாங்க, அண்ணாமலைக்கு கூட இருந்துக்கிட்டே குழி பறிச்சாங்க. அண்ணாமலை உங்களை விட்டு போயிட்டு உங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, அது உங்கள் ஒரு இது. அடுத்தது உங்களுக்கு பொன்னார், அவர் ஒரு கோஷ்டி. ஒரு சின்ன கட்சி வச்சுட்டு 1000 கோஷ்டி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுங்க பாஜக. கட்சியை வளர்க்குறதுக்கு பாருங்கள். நீங்கள் போய் இன்னொருத்தர் ஒரு சீட்டில் ஜெயிச்சுட்டு, எம்எல்ஏ சீட்டில் ஜெயிச்சுட்டு நீங்கள் இன்னொருத்தர் போய் நீங்கள் எங்களுக்கு எதிரிங்கன்னா எதிரிக்கே நீங்கள் தகுதி இல்லாதவர்கள். அப்புறம் எங்கே இது மற்றவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு, மற்றவங்கள எதிரி அப்படின்னு பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கிறது அவர் நயினார் நாகேந்திரனுக்கு நாம் கொடுக்க விரும்பாது. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.